ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே பெத்தி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. பெத்தி ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ் மாதிரியான ஒரு வீடியோ அமைச்சுட்ருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஹோல்சமாக ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நடக்கிற ஒரு மூவி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த ரங்கஸ்தலம் அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு லுக்கு ப்ரெசென்ட் பண்ணது அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கிளிம்ஸ் ட்ரீசர் வந்து எப்படி அந்த இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அதை பார்க்குறதுக்கே ஒரு ரங்கஸ்தலம் மூவியில் இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணதும் சரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊரில் நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போடுற மாதிரி ஒரு மூவி அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது டோட்டலாகவே இந்த ட்ரீசரில் வேறு ஒரு மீனிங்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரீசர் அதாவது கிளிம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து உண்மையிலே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் அவருடைய மியூசிக்கல்ன்றப்போ மியூசிக்கலுமே பக்காவாக ஒர்க்காக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த ரைட்டிங் வந்து குமார் அப்படின்றப்போ அந்த ரைட்டிங்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கிரிக்கெட் ரிலேட்டடில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஜேர்னலில் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவர் ரைட் பண்ணி. ஸோ உண்மையுமே ஓரளவுக்கு ட்ரீசர் அதாவது கிளிம்ஸ் ட்ரீசர் வந்து உண்மையுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லர் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் ரிலேட்டட் மூவி மாதிரியான ஒரு ஃபோக்கஸை காமிக்கும்போது லைக் டக்குன்னு எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் ஆகுறது. இப்போது ஊர் புறத்தில் காமிச்ச ஒரு மூவின்னா ரப்பர் பந்து தான் மோஸ்ட்டாக வரும். பட் இது வந்து அந்த மாதிரி கொண்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஆனால் இது வந்து வேறு மாதிரியான ஒரு இதில் இருக்குது. அதாவது அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறாங்க. அண்ட் அந்த படத்துடைய அந்த வைபை வந்து க்ரியேட் பண்ணதே அவர் அந்த ட்ரெய்லர் அதாவது அந்த கிளிம்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் பேசுகிறது தான், வாழ்க்கையில் ஒரே வேலையை செஞ்சுட்டு ஒரே வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை, எதாக இருந்தாலும் பூமியில் இருக்கும்போதே செஞ்சு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மறுக்கா என்ன பிறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்லைனில் தான் அந்த ட்ரீசர் அந்த கிளிம்ஸை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா அந்த அவருடைய மியூசிக்கல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க்காக இருந்தது. அண்ட் இந்த மூவி வந்து ஒரு கிரிக்கெட் ரிலேட்டட் மூவி. எனக்கு தெரிஞ்சு அதாவது கிராமத்தில் வாழ்கிற ஒருத்தவனுக்கு கிரிக்கெட் மேலே இருக்கிற ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் ஃபேமிலி பர்டன் சம்திங் ஏதோ இருக்கணும். ஸோ அதெல்லாம் சர்பாஸ் பண்ணி எப்படி அவன் வரான் அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கிளிம்ஸோட எண்டில் வந்து ஒரு கிரிக்கெட் ஷாட் ஒன்று வச்சுருப்பாப்புல. ஸோ அந்த ஷாட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்த ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த லப்பர் பந்து அதோடலாம் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஷாட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் இந்த மூவி எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணதுன்னு சொல்லலாம். நான் இந்த ஃபிலிம் வந்து புஜ்ஜு பாபு சனா அப்படின்ற அவருடைய ரைட்டிங் நினைக்கிறேன். அது அவர் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நான் பேரே புதுசாக இருக்குது, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ பார்க்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரிக்கெட் ஸ்டோரியை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் இந்த மூவியை புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கே அப்படி தான் இருக்குது. ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு அவ்வளோ ஒரு ஹைப்போடு அங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அந்த மேட்சை பார்க்குறப்போ ஏதோ சம்திங் அந்த இது மேலே ஆர்வம் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஒரு கிரிக்கெட்டுக்கான ஒரு செம்ம ஒரு மூவியாக வரும்னு நினைக்கிறேன். 27 மார்ச் 2026 இந்த மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்கலாம், ஓரளவுக்கு நல்லா வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரீசர் கிளிம்ஸ் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான இம்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தோணுச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மூவிக்கான ஏதாவது ட்ரீசர் வரும்போது அதில் வெயிட்டாக பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டேன்.